வணக்கம். வீடு கட்டுறத பத்தி நம்ம ஊர்ல நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. அதுல பல விஷயங்கள் நம்ம பணத்த வீணடிக்கிறதோட தேவையில்லாத மன அழுத்தத்தையும் குடுக்குது. இன்னைக்கு அப்படிப்பட்ட டாப் 3 கட்டுமான பொய் நம்பிக்கைகளையும், அதன் உண்மையான பின்னணியையும் பார்க்க போறோம். மித் நம்பர் 1. நிறைய கம்பி போட்டா கட்டிடம் ரொம்ப ஸ்ட்ராங். பொய் நம்பிக்கை. நாம கட்டுற ரூஃப் மற்றும் பில்லர்கள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா ஸ்டீல் கம்பிகளை பயன்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு நம்ம கட்டிடம் ரொம்ப வலிமையா இருக்கும். உண்மை என்னன்னா, இது முற்றிலும் தவறு. உண்மையில் தேவைக்கு அதிகமான கம்பிகளை பயன்படுத்துவது கட்டிடத்தை பலவீனமாக்க கூடும். அதாவது கான்கிரீட் கம்ப்ரஷன்ல வலிமையானது, ஸ்டீல் கம்பி டென்ஷன்ல வலிமையானது. இது ரெண்டும் ஒரு டீம் மாதிரி சேர்ந்து தான் வேலை செய்யணும். உங்க என்ஜினியர் அந்த டென்ஷன் தாங்க தேவையான சரியான அளவு கம்பியை தான் டிசைன்ல கொடுத்திருப்பார். நீங்க அதை விட அதிகமா கம்பி போட்டா அது தேவையில்லாத சுமையை தான் கூட்டும். முக்கியமா கான்கிரீட் எல்லா இடத்துக்கும் சரியா பரவாம சின்ன சின்ன வெற்றிடங்களை உண்டாக்கி அந்த இடத்தையே பலவீனமாக்கிடும். அதனால் என்ஜினியர் கொடுத்த டிசைனை சரியா பின்பற்றுங்கள். அளவை விட தரம் தான் முக்கியம். மித் நம்பர் 2. புது பில்டிங்ல விரிசல் வந்தா அது அபாயகரமானது. பொய் நம்பிக்கை. புதுசா கட்டின வீட்டு சுவத்துல சின்ன விரிசல் வந்தா கூட அந்த பில்டிங் இடிஞ்சு விட போகுதுன்னு அர்த்தம். உண்மை என்னன்னா, எல்லா விரிசல்களும் ஆபத்தானவை அல்ல. பெரும்பாலானவை சாதாரணமானவையே. அதாவது புதுசா பூசின சுவர்கள்ல மெல்லிய முடி போன்ற விரிசல்கள் வர்றது ரொம்ப இயல்பு. சிமெண்ட் மற்றும் பெயிண்ட் காய்வதால் ஏற்படும் சுருக்கத்தால இது வருது. இது மேலோட்டமான விரிசல் தான். ஆனா ஒரு விரிசல் ரொம்ப ஆழமா, ஒரு நாணயத்தை உள்ளே சொருகும் அளவுக்கு அகலமா, பில்லர் அல்லது பீம்ல மூளை விட்டமா போனா அது காலப்போக்குல பெரிதாகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி விரிசல்களை பார்த்தா உடனே ஒரு இன்ஜினியர் கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஆனா சின்ன பூச்சி விரிசல்களை பார்த்து பயப்பட வேண்டாம். மித் நம்பர் 3. அதிகமா சிமெண்ட் போட்டா கான்கிரீட் சூப்பரா இருக்கும். பொய் நம்பிக்கை. கான்கிரீட் கலவையில எவ்வளவு அதிகமா சிமெண்ட் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு கான்கிரீட் வலிமையா இருக்கும். உண்மை என்னன்னா, கான்கிரீட்டின் வலிமை சிமெண்ட், மணல், ஜல்லி மற்றும் முக்கியமாக தண்ணீரின் சரியான விகிதத்தை பொறுத்தது. அதாவது இதுல முக்கியமானது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. தண்ணி ரொம்ப குறைவா இருந்தா சிமெண்ட்டுடன் வேதிவினை ஹைட்ரேஷன் முழுசா நடக்காது. தண்ணி ரொம்ப அதிகமா இருந்தா கான்கிரீட் காய்ந்த பிறகு நீர்த்து போய் வலிமை குறைஞ்சிடும். மற்ற பொருட்களை சமநிலைப்படுத்தாம சும்மா சிமெண்டை மட்டும் அதிகமா சேர்க்கிறது குழம்புல மசாலாவை அதிகமா கொட்டுறது மாதிரி தான். அது மொத்த குழம்பையும் கெடுத்துவிடும். சரியான மிக்ஸ் டிசைன் தான் கான்கிரீட்டுக்கு வலிமையை கொடுக்கும். ஆக கட்டுமானத்துல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது உண்மைதாங்க. தரம், சரியான விகிதம் மற்றும் இன்ஜினியரிங் டிசைனை பின்பற்றுவதுதான் முக்கியம். இந்த மாதிரி தவறான நம்பிக்கைகளை நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது கட்டுமான பொய் நம்பிக்கைகள் இருந்தா அத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க சந்தேகங்களை தீர்த்து இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, வீடு கட்டுற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல உண்மைகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.